அண்ட் அஃப்கோர்ஸ் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லேயும் வந்து பயங்கர பிஸியாக அது ரிலீஸ் ஆகணும். ஆக்சுவலாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும். நானும் வேண்டாம் எல்லாருமே. எனக்கே விஜயண்ணா ரொம்ப பிடிக்கும். இப்போது அங்கே டெல்லியில் சம்திங் இஷ்யூவாக இருந்தால் அதை வந்துட்டு அவர் படத்தில் காட்டுறது அது தப்பு. அது படம் ரிலீஸ் ஆகணும். அவ்வளோதான். இவ்வளோ க்ளோஸில் இருக்கிறப்போ எப்படி இதை பண்ண முடியும்ன்ற மாதிரி பயத்திலே தான் இருந்தேன். அவர் தான் வந்துட்டு தைரியமாக பண்ணிட்டு தட்டி கொடுத்து பண்ண வச்சது. நான் ஃபுல் பிளட்டோடு இருக்கிறப்போ அவர் சொன்னார், என்ன கஷ்டமாக இருக்கான்ற. இல்லைண்ணாண்ட இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன பாரு உனக்கு பயங்கரமான நேம் வரும்னாரு. அது அப்படியே பழிச்சது. இப்போ ரீசெண்டாக இப்போது இந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச் நாங்கள் போகிறப்போ வந்து கூட நான் கேட்டேன், என்னண்ணா எனக்கு மட்டும் சாங்கே தர மாட்டேன், நீ தான் நடிச்சிட்டேடா என் கூட, அப்புறம் என்னடா அவனுக்குன்ற மாதிரி ஆசைப்பட்டு எல்லாமே ஆசைப்பட்டு தான் அவர் திருப்பியும் வந்து படம் நடிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஸோ அவருக்கு என்ன விஷஸ் சொல்ல விரும்புகிறீங்க அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு? தலைவருக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை அவரெல்லாம் பயங்கரமாக ஆட வைக்கணுன்ட்டு. மாஸ்டர் உடம்புலாம் ஒரே வலி, வெண்டை நிமித்துட்டீங்கன்னு. சூப்பர் செம்ம நல்லா இருக்குங்க சூப்பர் கண்டிப்பாக அவர் வந்து சொல்லுவார், சூப்பர் டேலண்ட்டுமா பையன், செம்மையாக வரும். அவர் நம்ம கூட பேசுறது ஃப்ரீயாக இருக்கணும். திடீர்னு பேசுவார், என்ன சாண்டி என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, நல்லா ஜாலியாக இருக்கியா, அவள் தான். ஆக்சுவலாக இது பாண்டிங் வந்துட்டு பிக் பாஸில் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நான் பண்ணுறப்ப கூட அதை சொன்ன ஒரு ஸ்டெப்பு கூட மாற்ற வேணா சொல்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு நான் அதை பண்ணுறேன்ட்டார். அதுக்கு ஏன்னா காலெல்லாம் ஒரு பெரிய இன்ஜுரிலாம் ஆயிருக்கு. அவர் வந்துட்டு நேராக பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக கலாய்ப்பார். ஏன்னா அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபராக கொண்டு வந்தது அவர் தான். அதனால் வந்து அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்கும். நான் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், ஆஸ் அ ஃபேனாக போய் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா அவரும் இப்போ வந்து ரேஸில் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு அவர் படமும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணுவேன். ஓ, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஓகே ஃபைன் சூப்பர். என்ன அதுலயும் வில்லனா தான்? ஆமாம். பெரிய பெரிய ஆடியோ லான்ச்சில் கூட ஜாலியாக ஆடிடுவேன். இவர் முன்னாடி ஆடினோடனே பயங்கரமாக ஆஃப் ஆகிட்டேன். மாஸ்டர் உங்களுக்காக அடுத்த சர்ப்ரைஸான சில விஷயங்கள் எல்இடியில் காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆடியோ லான்ச்சில் தலைவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஸோ எப்படி இருந்தது இந்த தரிசனம்? ஆமாம், இது ஆக்சுவலாக நான் காலாக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு பண்ணேன். அவர் தலைவருக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை அவரெல்லாம் பயங்கரமாக ஆட வைக்கணுன்ட்டு. அவர் அப்பயே கூப்பிட்டு கேரவனில் கூப்பிட்டு சொன்னேன், எப்போ பார்த்துப்பா நம்மளுக்கு பாடி இதுவாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துலாம் சார். ஆனால் நான் தான் பயங்கரமாக வேலை வாங்கினே இருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் எனர்ஜியாக வேறு லெவலாக பண்ணார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அது அப்போ தான் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கலாச்சாரம் அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்ப்பா. நம்மலாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்றதே சிம்பாலிக்காக காட்டு போயிடுவார். எவ்வளோ இஸ் எ சூப்பர் ஸ்டார். அவர் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சைலண்ட்டாக யாரோ ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சைலண்ட்டாக கம்முன்னு சம்மந்தமே இல்லை உட்காந்து இருப்பார். அதே மாதிரி ஃபங்க்சுவாலிட்டி, அதாவது 8 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்னா வந்துட்டு 7:30க்கெலாம் மேக்கப்போட ரெடியாக இருப்பார். 7:30க்கெலாம் இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து அவர் அப்படி தான். அவர்லாம் வந்துட்டு கிஃப்ட் நான் உடனே வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் கூட்டின்னு போயிட்டு, சார் கல்யாணத்துக்கு அப்போது காலால் இருந்தேன் சார், இப்போ குழந்தைலாம் இருக்குது சார், 2 குழந்தை சார். அப்படியா, சூப்பர் செம்ம நல்லா இருக்கீங்க சார், சூப்பர் கண்டு பேசுவோம். அவர் வந்து சொல்லுவார், சூப்பர் டேலண்ட்டுமா பையன், செம்மையாக வருவான்ட்டு. எனக்கு ஃபோன் மறுநாளைக்கு வந்து அந்த ஷூட்டு முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபஸ்ட் சாங் முடிச்சோடனே அடுத்த நாளே எனக்கு கால் பண்ணி வந்துட்டு, மாஸ்டர் உடம்புலாம் ஒரே வலி, வெண்டை நிமித்துட்டீங்கன்னு. சார் சாரி சார், ஐயோ இல்லை தூள் படிங்க சான்ஸே இல்லை, நீங்கள் பாருங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, பாருங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்கு. அந்த பிளெஸ்ஸிங் காலையிலலாம் எனக்கு கிடச்சிது. அதுவும் யோசிச்சு பாருங்களேன், அவர் யார், அவர் எங்கே இருக்கார், அவர் எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணி எதுக்கு சொல்லணும், நல்லா பண்ணிடுங்க, சூப்பராக பண்ணிங்க, பெரிய ஆளாக வருவீங்கன்ட்டு எதுக்கு சொல்லணும், சூப்பராக. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களை வேணாம் தான் சொன்னேன் அப்படின்னு.
சரிண்ணே சார். இல்லை இல்லை, நீங்கள் இப்போ இருக்கீங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க, நம்மளுக்கு செட் ஆகாமல் சீனியர் மாஸ்டர் தான் போகலன்னு அப்பா லோகேஷ் சாரும் வந்துட்டு கண்ணன் சாரும் தான் வந்துட்டு சொன்னாங்க, சாண்டி நல்லா சூப்பராக பண்ணுவாருங்க, நீங்கள் பாருங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் தூள் கலப்பிட்டீங்க மாஸ்டர், சான்ஸ் இல்லைன்ட்டு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அவர் கூட நீங்கள் பேசினாலே நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும். அந்த வைப் நீங்கள் அவர்கிட்ட ஈஸியாக ரியலைஸ் பண்ணலாம், பக்கத்தில் நின்று பேசினா. அந்த மாதிரி நான் உணர்றேன் எப்போவுமே அவர்கிட்ட பேசுகிறப்போ. சூப்பர். அவரோட பஞ்ச் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டயலாக்? என் வழி தனி வழி. சூப்பர். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட வழியை நீங்க தனியா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பிக்சர். ஆண்டவர். ஆஹா. ஆண்டவர் வந்து ஆட வச்சது வந்து ஆக்சுவலாக இது பாண்டிங் வந்துட்டு பிக் பாஸில் தான். பிக் பாஸில் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி ஜாலியாக பேசினால. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோமே அந்த ஃபஸ்ட்டு ப்ரமோ சாங் பண்ணேன், பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரமோ சாங் பண்ணேன். அப்போ வந்து அவர் ரொம்ப பிடிச்சது. அப்போ தான் லோகேஷ் சார் கூப்பிட்டு வந்து இது மாதிரி வந்துட்டு ஓப்பனிங் சாங் பண்ணோம். ஐயோ சூப்பர், சாருக்கு ஓகேவா, சார்கிட்ட கேட்டிங்களான்னும் அவர் உன் பேரை சொன்னோமே அவர் தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சூப்பராக சாண்டியா செம்ம நல்லா பண்ணுவான்ட்டு அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் ஆடி காட்டுறப்பெல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நான் பண்ணுறப்ப கூட அதான் சொன்னேன், ஒரு ஸ்டெப்பு கூட மாற்ற வேணா சொல்கிறேன், நீ என்ன பண்ணிடு நான் அதை பண்ணுறேன்ட்டார். அதுக்கு ஏன்னா காலெல்லாம் அவருக்கு பெரிய இன்ஜுரிலாம் ஆயிருக்கு அவருக்கு. அதெல்லாம் வச்சுன்னா ஹார்ட் ஒர்க் தான். அவர் என்கிட்ட சொன்னதுன்னா நிறைய லேர்ன் பண்ண தான் சொன்னார். நிறைய லேர்ன் பண்ணிக்கோ, டான்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீ லேர்ன் பண்ணினே தான் இருக்கணும்னாரு. அதனால தான் இப்போ டான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐ எம் லேர்னர். டான்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்டைல்ஸ் வந்துடுச்சு. இப்போ யாராவது புது பசங்களாக தான் கூட போய் நான் லேர்ன் பண்ணிக்கேன். இதோ இப்போ பிரவீன்லாம் இருக்கார்ல, அவருக்கெலாம் வந்துட்டு நான் ரொம்ப கற்றுக்கிறேன் அவர் ஸ்டைலில். நம்மளுக்கு வராது, இருந்தாலும் சரி எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு சொல்லி நான் போய் கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கேன். பட் அது மாதிரி தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த விஷயமா நம்ம லேர்ன் பண்ணினே தான் இருக்கணும். அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு விட்டுனுச்சிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அதோட. சூப்பர். ஸோ இதை தொடர்ந்து அப்படியே இன்னொரு விஷயமும் கேட்டலாம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ட்ட. அதாவது பொலிட்டிக்கல் என்ட்ரியும் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஸோ அதை பற்றி உங்களோட ஒரு அபிப்பிராயம் என்ன? ரொம்ப நாளாகவே இருந்தார்ல அவர். நல்ல விஷயம் தானே, அவள் தான் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லேயும் வந்து பயங்கர பிஸியாக அது ரிலீஸ் ஆகணும். ஆக்சுவலாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும். நானும் வேண்டாம் எல்லாருமே ஆஸ் அ ஆர்டிஸ்டாக வந்துட்டு எனக்கே விஜயண்ணா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ரிலீஸ் ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம படத்தில் பண்ணணும். இப்போது அங்கே டெல்லியில் சம்திங் இஷ்யூவாக இருந்தால் அதை வந்துட்டு அவர் படத்தில் காட்டுறது அது தப்பு. அது படம் ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான். ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஐ திங்க் அந்த போஸ்டர் நீங்கள் போட்ட டைம் அந்த படம் வரும்பொழுது அதை இப்போ ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். ஸோ விஜய் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆமாம், விஜய் அண்ணா வந்து எப்படின்னா இந்த சீன்லாம் பண்ணுறப்போ அவர் தான் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டே கொடுத்தாரு எனக்கு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவ்வளோ இஸ் எ ஸ்டார், மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட ஸ்டாரு. அவர் பக்கத்தில் 1-on-1 போய் நிற்கணும். ஏன்னா போன படத்தில் மாஸ்டரில் வந்து விஜய் சேதுபதி நிற்பார். அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ அடுத்த படத்தில் நான் நிற்பேன் அதே மாதிரி 1-on-1. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னடா இதுன்ட்டு இவ்வளோ க்ளோஸில் இருக்கிறப்போ எப்படி இதை பண்ண முடியும்ன்ற மாதிரி பயத்திலே தான் இருந்தேன். அவர் தான் வந்துட்டு தைரியமாக பண்ணிட்டு தட்டி கொடுத்து பண்ண வச்சது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு அவர் மானிட்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஃபுல் பிளட்டோடு இருக்கிறப்போ அவர் சொன்னார், என்ன கஷ்டமாக இருக்கான்ற. இல்லைண்ணா இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு உனக்கு பயங்கரமான நேம் வரும்னாரு. அது அப்படியே பழிச்சது. இப்போ ரீசெண்டாக இப்போது இந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச் நாங்கள் போகிறப்போ வந்து கூட நான் கேட்டேன், என்னண்ணா எனக்கு மட்டும் சாங்கே தர மாட்டேன், நீ தான் நடிச்சிட்டேடா என் கூட, அப்புறம் என்னடா உனக்குன்ற மாதிரி, இதை விட வேறு என்ன வேணும் உனக்கு இந்த மாதிரி சொன்னார். அப்போ ஓகே சூப்பர் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு. பட் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணான நான் எப்பவுமே அண்ணா எப்படின்னா இருக்கேன் நான் அப்படி தான் பேசுவேன். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்குது. அவரே வந்து சொல்லிட்டாரு மை லாஸ்ட் மூவி அப்படின்னும் பொழுது. அண்ட் நீங்களாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஆடியோ லான்ச்சே ரொம்ப எமோஷ்னலாக உங்களுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும்ல. ஸோ எப்படி இருக்கு மாஸ்டர்? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல க்ரோத்காக ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆசைப்பட்டு தான் அவர் திருப்பி வந்து படம் நடிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அவ்வளோதான்.
அதுக்கு அங்க நடந்த சில சீக்ரெட்ஸான ஒரு ஆடியோ லான்ச்சே பயங்கர வைபா இருந்தது இல்லையா? இப்போ எப்படி படம் ரிலீஸ்க்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த அந்த ஆடியோ லான்ச்க்கே வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அங்க நடந்த ஏதாவது சீக்ரெட் மூமெண்ட் இல்ல சாரோட பேசின விஷயங்கள் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? மற்றபடி இல்லை, ஏன்னா பிகாஸ் ஃபேன்ஸ், ஏன்னா எப்பவுமே அந்த ஹோட்டலை சுற்றி நல்ல ஃபுல் க்ரௌடு வந்துடுச்சு, அதனால் ரொம்ப செக்யூரிட்டியெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்துட்டு இதுதான் மீட் பண்ணுறப்ப இதுதான் பேசணும், மற்றபடி அவர் ஸ்டேஜில் பண்ண ஸ்பீச் தான். ஸோ அவருக்கு என்ன விஷஸ் சொல்ல விரும்புறீங்க அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒன். பிக் பாஸ்ல வெளியே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அன்னைக்கு அடுத்த நாள் போய் மீட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த புக்கெல்லாம் கொடுத்தாரு. அது கலக்கிட்டடா, பயங்கர வேற லெவல் பண்ணிட்டடான்ட்டு வேற ஒன்று பயங்கர. ஸோ ஹவ் இஸ் த பாண்டிங் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள? இல்லை அதான் இப்போது ரொம்ப பேசுதில்ல, பட் ஆனால் வந்து நேராக பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக கலாய்ப்பார். ஏன்னா அவர் தானே என்னை ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபராக கொண்டு வந்தது, அவர் தான். அதனால் வந்து அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்கும். அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ கொரியோகிராஃபர் ஆனால் எனக்கு தான் பண்ணோம், அவர் தான் வந்து கொரியோகிராஃபராக கூப்பிட்டு வந்தது. பயங்கர அட்வைஸ் பண்ணுவார், நேராக பார்த்தா இது பண்ண. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக பேசுகிறப்போ கூட வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, உன் க்ரோத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதனால் வந்து இப்படியே போ, பயங்கரமாக போ, பீக்கில் போ, செம்மையாக இருப்போன்ட்டு பயங்கர பிளெஸிங் பண்ணுவார். பிளெஸிங். அண்ட் அரசனுக்கான ஏதாவது ஒரு லைட்டா அப்டேட் ஏதாவது தெரியல, அதான் பார்த்தீங்களா ரத்தத்தோட வந்தார், அதான் நானும் அதை தான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஆமாம், தலை கூட ஒர்க் பண்ணுற இன்னும் நான் இது வரைக்கும் பண்ணல, பட் ஒர்க் பண்ணணும், சீக்கிரத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப. ஆனால் பேசின தருணம்லாம் இருக்கு இல்லையா? பேசியிருக்கீங்க? இல்லை நான் எதுக்கு பேசுறதில்ல. நான் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், ஆஸ் அ ஃபேனாக போய் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆசைன்னா அவரும் இப்போ வந்து ரேஸில் ரொம்ப பிஸியாக இருக்கணும், அவர் படமும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணுவேன். ஓ, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஓகே ஃபைன், சூப்பர். என்ன அதுலயும் வில்லனா தான்? ஆமாம். ஏன் வில்லன் மேல அவ்வளோ ஆசை உங்களுக்கு? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு அப்படின்றீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். அதான் லோகேஷ் ஐயா தான் கூப்பிடுவேன், ஐயா என்ன எப்படியா இருக்கீங்கன்ட்டு. இது ஒரு அதான் ஃபேமிலி பாண்டிங் தான். இவர் எனக்கு ரொம்ப ஃபேமிலி பாண்டிங் பக்கா. ஏதாவது சப்போஸ் இல்லை சீக்கிரம் கிளம்பி வாங்க அதை பேசணுன்னா உடனே நான் போயிடுவேன். ஐயா நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, நான் வரேன், சரி வான்னு மீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான். பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறது, அந்த படம் சூஸ் பண்ணுறப்பலாம் கரெக்டாக சொல்கிறது அவர் தான். இந்த மாதிரி படம் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணாது. எந்த படமே ஒரு டிஸ்கஷன், எல்லா படத்துக்கும் நான் ஒரு கால் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி படம் பண்ணுறேன், எது படம் இருக்கேன், இது மாதிரி பண்ணேன், எந்த ஸ்டோரி, இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணேன். நான் அது ஃபோட்டோஸ் படத்தோட அன்றைக்கி எடுத்த ஸ்டில்ஸு ஷூட்டிங்ஸ் பண்ணதை போய் காட்டுவேன், இதுதான் லுக்கு. அப்போ அவர் சின்ன கரெக்ஷன் சொல்லுவார், இல்லை இது பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மாற்றி, இது மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் சொல்லுவார். அதனால் இது ரொம்ப என்னை ரொம்ப கைட் பண்ணுறதுல இவரும் ஒருத்தர் பயங்கர ரொம்ப க்ளோஸ். ஓகே, பட் இப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார்? விமர்சனம் எல்லாரும் தான் வரும், எல்லாருக்குமே விமர்சனம் பார்க்காம நம்ம எதுவும். இப்போ சூப்பர் ஸ்டாரே பார்த்து அப்போல்லாம் அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு, அவர் பார்க்காத விமர்சனமா சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்று. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஆக்சுவலாக வந்துட்டு பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர். ஆக்சுவலாக சின்ன வயசில் ஆக்சுவலாக டிபியே இதுதான் இருக்கு இல்லையா? ஆமாம், சின்ன வயசில் கோயில் திருவிழாலாம் நான் ஆடுறப்போ வந்துட்டு லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி தான் ஆடுவேன். நான் அவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மாஸ்டர் உங்களை மாதிரி தான் சின்ன வயசில் ஆடுவேன், இந்த மகா கணபதி, இந்த கிடைக்கல அதான் ஆடுவேன். பிரபு மாஸ்டர் மாதிரி வந்துலாம் அப்போலாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும், ஸ்பீடு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இஸ் ஒரு ரோல் மாடல் சொல்லுவாங்களே, நான் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், அதை சாண்டி மாஸ்டர் தான் அப்படின்னுங்க. நான் லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், அத்தை சாண்டி மாஸ்டர் தான் வருவார் பாருங்கன்னு. நான் கண்டிப்பாக அது நடந்து தான் இருக்குது. ஆஹா, இதுதாங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் ஒன் மோர் டைம் நீங்கள் எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா 3 பேருமே ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தது. இன்னைக்கு 3 பேருமே ஹீரோஸாக மாறி ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணியிருக்கீங்க. வந்து ஒன் ஆஃப் த என்னோட ரோல் மாடல் அவர்லாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி அவர் இப்போ வரைக்கும் டான்ஸ்லாம் என்னமா ஆடுறாரு, எனர்ஜிலாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். அதெல்லாம் அவர் டயட்லாம் கேட்டு கொஞ்சம் லைட்டாக ஜெர்க் ஆயிடுச்சு. ஆமாம், அவர்லாம் வந்து சான்ஸே இல்லை, ஐயோ என்னப்பா இதுன்ட்டு. அவர் நம்ம கூட பேசுறது ஃப்ரீயாக இருக்கணும், திடீர்னு பேசுவார், என்ன சாண்டி என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, நல்லா ஜாலியாக இருக்கியா, அவ்வளோதான் அப்படி. அதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக நம்ம ஒரு
நான் வந்து கலா மாஸ்டர் குரூப் வரப்பெல்லாம் பிரபு மாஸ்டர் வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், கிட்ட கூட நிறுவனம். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஜாலியாக ஃபோனில் பேசி இது பண்ணி சாண்டி இது மாதிரி அவர் ஜனநாயகம் பண்ணோம் வந்து பண்ணலாமா நம்ம அதை பேசுகிறப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. நம்ம ஒரு நேசிச்ச ஒருத்தர் ரோல் மாடலாக நினச்ச ஒருத்தர் வந்து நம்ம கூட இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு எப்போ பேசினாலும் மாஸ்டர்னு ஒரு மெசேஜ் போட்டால் டப்புன்னு கால் வந்துடும், இல்லை நான் கால் பண்ண எடுத்துகிட்டு வரேன் சாண்டி சொல்லி சாண்டினார். அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். என்ன பண்ணுறது திடீர்னு ஃபோன் வச்சுட்டு ஒரு 1/2 hour பேசுவார், என்ன போகுது இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்கியா, பிஸியாக இருக்கியா, பிஸியாக அப்போ பேச மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர், ஷார்ட்டில் தான் நிறுத்திட்டு பேசுங்க மாஸ்டர்னு பேசி நிற்பேன். அவ்வளோ மரியாதை ரெஸ்பெக்ட் அவர் மேலே. ரெஸ்பெக்ட். சூப்பர். ஸோ இவங்கள போல அடுத்தவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சு டான்ஸில் இன்னைக்கு அவரும் வந்து ஒரு பெரிய திரையை நோக்கி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கைத்தட்டலோட ஒரு பெர்ஃபார்மன்ஸோட அவரை கூப்பிட்டுடலாமா? ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் மணி மாஸ்டர். அப்படியா பர்ஃபார்மன்ஸா? சில்லி ஏப்போம் 100 மில்லி மகடா பெரிய புள்ளி பஸ்கி எடுப்பேன் அடிச்சா செவலு தெரியும் மாஞ்சா விட்டா டீலு கிழியும் மாறி ஒண்ணு சொல்லி வச்சா மம்மி டாடி பேச தெரியும் செல்வாக்கு செல்லாது ஓம் பப்பு வேவாது தனி காட்டு ராஜா நம்மாலே நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாக்கா உண்மையா இருந்தாக்கா உசுரையே தருவாட்டா நம்மாலே ஓ மை காட். அதாவது படத்தில் வந்து இந்த பாடல்கள் நம்ம நிறைய ரசிச்சிருக்கோம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மாஸ்டர். ஒவ்வொரு பாடலோட ஹூக் ஸ்டெப்ஸ் வந்து பியாண்ட் வேர்ட்ஸ். ஒன் மோர் டைம் ஃபார் மாஸ்டர் ஃபார் கிரியேட்டிங் ஆல் திஸ் மேஜிக்கல் மூவ்ஸ் அப்படிதான் சொல்லணும். அண்ட் தேங்க்யூ மணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் மணி தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச்ரா. அண்ணே சொல்கிறா லவ் யூ, ரொம்ப 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 லவ் யூடா. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. சின்ன மேடியோ பெரிய மேடியோ உங்களுக்குன்னு சொன்னாங்க, உடனே ஓடி வந்துட்டேன். பெங்களூர்லேருந்து அப்படியே வந்துட்டுருக்கேன். வர வழியிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேனே. என்னடா உனக்கெல்லாம் எதுக்கு ப்ராக்டிஸ்? ஆமாம், நிறைய ஹுக் மூமெண்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாமே என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ ரொம்ப பயந்துட்டு ஆடிட்டு இருந்தேன். பெரிய பெரிய ஆடியோ லான்ச்சில் கூட ஜாலியாக ஆடிடுவேன். இவர் முன்னாடி ஆடினோடனே பயங்கரமாக ஆஃப் ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூண்ணே. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரு சில வார்த்தைகளை போட்டு மணி உங்களுக்காக பெங்களூர்லேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இல்லை மணி வந்துட்டு கரெக்டான ஒரு லைனில் வந்துன்னு இருக்கான். கரெக்டாக நான் எப்படி வரணும் அதே மாதிரி மணியும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துன்னு இருக்கான். டான்ஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரியாலிட்டியில் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கோரியோகிராஃபர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆல்பம் பண்ணி ஆக்டராக வந்து தான் என்னோட இது கரெக்டாக அந்த லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே வந்தால் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடுவோட நீ. தேங்க்யூ. பிகாஸ் இவனும் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஐ நோ எவ்ரிதிங். ரொம்ப பார்த்துருப்பீங்க எல்லாமே. அதனால் வந்துட்டு காட் பிளஸ் யூடா. சீக்கிரத்தில் பெரிய ஆள் அவரோட. அண்ட் நான் வந்து இப்போ தான் மாஸ்டர் வரேன். நான் மாஸ்டர் ஆகிறதுக்கு பெரிய 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 காரணமே அவர் தான். ஒரு 8 years பேக் வந்து எல்லாருமே இந்த கண்டஸ்டன்ட் ஆகிட்டாங்கன்னா பெரிய செலிப்ரிட்டின்னு நினச்சிப்பாங்க. பட் ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு இப்போவே கார்டு எடுத்துரு, இப்போ நீ கார்டு எடுத்தால் தான் ஃப்யூச்சரில் மாஸ்டர் ஆக முடியும், பின்னாடி போய் ஆடி நின்று கற்றுக்க. நான் டைட்டில் வின் பண்ண பிறகும் அவர் வந்து பின்னாடி போய் நின்று ஆடி கற்றுக்கன்னு சொல்லி நான் கார்டு எடுத்து அதுக்கப்புறம் போய் சினிமாவில் வந்து பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்து அப்புறம் தான் இப்போது அதோட வேல்யூ எனக்கு இப்போ தான் தெரியுது. அன்றைக்கி நான் கார்டு எடுக்காமல் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் மாஸ்டர் இருக்க மாட்டேன். இப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகிடு நிறைய படம் பண்ணியிருக்காரு கோரியோகிராஃபராக. ரொம்ப ஹாப்பி. சீக்கிரத்தில் வந்துட்டு நீயும் ஒரு மூவியில் கோரியோ பண்ணுவடா. இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். டோன்ட் வரி. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் பெரிய அளவாக ஆக்டராக வந்துடும். அவ்வளோதான். ஓ தேங்க்யூ. லவ் யூ. லவ் யூ. Sandy Master, will you please dance with me? Oh, will you please dance with me? Master, please, Master. ஓகே குட்டி செல்ல குட்டி. Come on, audience!
மணி மாஸ்டர். தேங்க்யூ so much for coming.